நீங்கள் லேண்ட் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிளே இல்லை, மாதம் என்னால் கம்மியாக அமௌண்ட் தான் கட்ட முடியும் அப்படின்னா உங்களாலையுமே இந்த இடத்துல சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாக இந்த ரேட்டில் நம்மளுக்கு லேண்டு கிடைக்கிது, அதுவும் 50-50 இஎம்ஐல கிடைக்கிது அப்படின்னா அங்கே ரோடே போட்டிருக்க மாட்டாங்க, பிளாக் டாப் ரோடே போட்டிருக்க மாட்டாங்க, காம்பவுண்ட்லாம் இருக்காது, உள்ளுக்கு இபிலாம் வந்திருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சுற்றியுமே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் மேலே பாருங்கள் இபியும் வந்துச்சு, ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே இவங்க ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் 50-50 ஆஃபரும் பண்ணி தர்றாங்க. ஸோ பாதி அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த லேண்டை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சிட்டாங்க. இதையுமே தாண்டி 50-50 இஎம்ஐ ஆஃபரும் பண்ணி தராங்க இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் எங்கேயும் அவுட்டர்லாம் கிடையாதுங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 4.5 கிலோமீட்டர் தான். இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே அங்கே பாருங்களேன், ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே வீடு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் கூடியிருக்காங்க, இங்கே இந்த வீட்டு ஆள் கூடியிருக்காங்க. அப்படி இங்கே பாருங்கள், இப்போ வீடு கட்டி முடிச்சிருக்காங்க, இங்கே ஆள் கூடியிருக்காங்க, அந்த வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த வீட்டை பாருங்கள், ஆக்சுவலி இந்த வீட்டில் இப்போ தான் கிளைண்ட்டுக்காக நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களாலையுமே இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியுங்க. ஸோ நீங்கள் எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க போகிறீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்ட போகிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஆஃபரில், இந்த 50-50 இஎம்ஐ ஆஃபரில் ₹1 கூட வட்டியே இல்லாமல் உங்களால் இங்கே லேண்டு வாங்கிக்கிற முடியும். 34 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே சொந்தமாக வீடுமே கட்டிக்கிற முடியும். சரிப்பா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ நான் லேண்ட் வாங்கி போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபியூச்சரில் ஏதாவது க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் பெரிய ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கல்ல. என்ன அப்படின்னா ஸ்கூலும் உள்ளே கட்டுறாங்க, இது இல்லாமல் காலேஜும் வருது. ஆமாங்க, சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலோட காம்பவுண்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தோம்னா நம்ம லேண்டுங்க, இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலும் காலேஜும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேல்யூவான ஒரு லொக்கேஷன், எவ்வளோ வேல்யூவான ஒரு லேண்டு அப்படின்றது. ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்கும்பொழுதேவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் டைட்டில் பார்க்கு, பட்டாயம் டைட்டில் பார்க்கு பார்க்குற தூரத்தில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா, திருநெல்வேலி டு பெரியபாளையம் ஹைவே இருக்குல்ல, அந்த ஹைவேல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 கிலோமீட்டர் தாங்க. இதையுமே தாண்டி ஆவடியிலிருந்து பார்க்கவும் போகக்கூடிய இந்த ஹைவே இருக்குல்லையா, ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டு மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. அதுவுமே இந்த ப்ராஜெக்ட் பஸ் போகக்கூடிய ஒரு ஆன்-ரோட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் இவ்வளோ ஆஃபர் போட்டு தராங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை ஒரு காலமும் மிஸ் பண்ணிட வேணாம். ஓகேங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிங்க. ஸோ திருநெல்வேலி பாக்கமில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை என்ட்ரன்ஸில் ஆர்ச் கொடுத்துருக்காங்க, சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரீட் லைட்டு இபியுமே வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே பிளாக் டாப் ரோடும் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் தேவையோ அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கே பண்ணி வச்சிட்டாங்க. இதையுமே தாண்டி டிடிசிபி ரெரா, ஸோ 2 அப்ரூவலுமே இங்கே ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களால் இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். சரிப்பா, வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கணும்ல, தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போனீங்கன்னா வெறும் 4.5 கிலோமீட்டரில் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் முடிக்க முடியும். இது இல்லாமல் திருநெல்வேலி பாக்கம் இருக்கு இல்லையா, ஸோ பாக்கத்துக்கு வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இங்கே வெளியே போனேன் அப்படின்னாலேவும் உங்களால் பார்க்கன்ற ஊரை ரிச் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கிராசரி ஐட்டமே உங்களால் வாங்கிக்க முடியும். ஓகேப்பா, இதை தாண்டி வீடுகள் இருக்கணும் இல்லையா, ஸோ பக்கத்தில் கண்டிப்பாக வீடுகள் இருக்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது வீடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே எல்லாமே இருக்குது. ஸோ அதையுமே தாண்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பாருங்களேன், ஸோ எல்லாமே இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னுமே வீடு கட்டியும் இருக்காங்க. ஆல்ரெடி 6 குடும்பம் உள்ளுக்குள்ளே குடியே வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. இதையுமே தாண்டி எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து அட்ஜாயிண்ட் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்டுறாங்க. ஆமாங்க, சென்ட் ஜான்ஸ் அப்படின்ற காலேஜு, ஸ்கூலு, ஸோ 2மே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த காம்பவுண்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பாக கூடிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிளாக இருக்குது, இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதாங்க முக்கியமான விஷயமும். இங்கே 660 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது. டிடிசிபி ரேரா அப்ரூவலோட
660 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இதையுமே தாண்டி பெர் ஸ்கொயர் ஃபீட் இங்கே 2200 ரூபாய் தான் செல் பண்ணி கேட்டுருக்காங்க. இது முக்கியமான விஷயம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இஎம்ஐ ஆஃபர் கொடுக்குறாங்க. 50-50 அப்படின்ற ஒரு இஎம்ஐ ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது 660 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 14.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாலேயும் உங்களால் இங்கே சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இதையுமே தாண்டி ஓகேப்பா என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க இஎம்ஐ ஆஃபர் பண்ணி தர்றாங்க. அதுவுமே வட்டியே இல்லாமல், 1 ரூபா கூட நீங்கள் வட்டி கிடைக்க தேவையில்லை. வட்டியே இல்லாமல் மாத தவணையில் உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி தர்றாங்க. சரிப்பா இஎம்ஐ அப்படின்னா சிபில் நல்லா இருக்கணுமே, ப்ரொஃபைல் நல்லா இருக்கணுமே, டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு சிபிலே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களால் மாதம் ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா உங்களால் சொந்தமாக இங்கே ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, திருநின்றூர் சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு பிளாட் கிடைக்கிறதே கஷ்டம். திருநின்றூர் சரௌண்டிங் மட்டும் கிடையாது, ஏன் இதை தாண்டி நெமிழ்ச்சிரியா இருக்கட்டும், ஆவடியாக இருக்கட்டும், இந்த பக்கம் பாக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் போனீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய் ஆயிருது. ஆவடிலாம் 6000 ரூபா, அப்படியே வந்து அப்படின்னா நெமிழ்ச்சிரி 5000 ரூபா, பாக்கம் போனீங்க அப்படின்னா 3000 ரூபா. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரேட் இந்த அளவு கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்க இஎம்ஐ ஆஃபர் தர்றாங்க. அதுவுமே வட்டி இல்லாமல் இஎம்ஐ ஆஃபரில் தர்றாங்க. ஸோ நீங்கள் பிளாட்டோட 50% அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இவங்க பிளாட்டை உங்கள் பேரில் பத்திரம் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கம்மியாக கொடுத்து இஎம்ஐ ஆஃபரும் கொடுத்து இது எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆனால் அப்படி கம்மியாக கொடுத்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் எங்கேயும் அவுட்டர்லாம் கிடையாதுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அட்ஜாயின் காம்பவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலு காலேஜுக்கான காம்பவுண்ட் போட்டாங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை உடனே வீடு கட்டி குடியேறதுக்காகவோ உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளும் பேத்திகளுக்கோ நீங்கள் சொத்து வாங்கி சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.